2.0 எடுத்துங்க, அந்த படம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு விஎஃப்எக்ஸ் பாத்தீங்களா, அந்த பேர்டு, ஒரு ஹியூஜ் பேர்டு வரும் இல்லையா, அதனுடைய விஎஃப்எக்ஸ் வந்து அதை ப்ராமிஸ் பண்ண கம்பெனினால கரெக்டான டயத்துல கரெக்டான குவாலிட்டியில கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து. ஆனா அந்த படத்துல வச்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து சொதப்பி இருக்கும். ஸோ அதை வைக்க முடியாது. இப்போ என்ன பண்றது, அந்த பேர்டை திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்க ஒரு நல்ல கம்பெனிலும் பெட்டர் கம்பெனில கொடுக்கும்போது அவங்க 1 வருஷம் அவகாசம் கேட்கறாங்க அந்த சிஜி திருப்பி கொண்டு வர்றது. ஸோ இந்த 1 வருஷம் வெயிட் பண்ணி தானே ஆகும். இப்போ அந்த 1 வருஷம் வந்து அந்த படத்துடைய கால எவ்வளவு வருஷம் எடுத்தோம், அது மாதிரி இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏன் டிலே ஆகுதுன்றது. ஒரு கியூரியாசிட்டிக்கு கேட்கிறேன். வந்து சினிமாவை ஆழமாக நேசிக்கிறவர்கள் இந்த மாதிரி கேட்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப ஜீரோ டாலரன்ஸ் மாதிரி ஜீரோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தான் சங்கர். ஏன்னா ஒரு அந்த படத்துல அந்த பறவை முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா அந்த படத்துல அது ரொம்ப எல்லாரையும் மெய்சிலிக்க வைத்த இடங்கள் அது அந்த இது உள்ள வருது. அது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ஓகே இருக்கட்டுமே, 1 இயர் லேட் ஆகுமே அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒத்து வர்றது இல்லைங்க. அது வந்து மொத்த படத்தை பாதிக்க போகுதுன்னு எப்படி அனுமதிக்க முடியும்? அதுவும் இல்லாம இப்ப ஆடியன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. வந்து என்னன்னா, இப்போ சமகாலத்துல வர ஆங்கில படங்களை பாக்குறாங்க, பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள், பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள், அதனுடைய சிஜி எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏங்க இது இந்திய படங்க, இது தமிழ் படங்க, இதுக்கு மேல இது பட்ஜெட் போட முடியாதுங்க, அது ஹாலிவுட் படங்க, வேர்ல்டு மார்க்கெட், அவ்வளவு பட்ஜெட்ல போட முடியாதுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்திய படத்துக்கு ஒரு பட்ஜெட்ன்றதை விட இது பெரிய பட்ஜெட் தான், 2.4. அதுக்கும் மேல அது செலவு பண்ண முடியாது. ஸோ அதை மைண்ட்ல வச்சு தான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை சொன்னேன், கம்பேர் பண்ணுவாங்க, அந்த படம்லாம் அப்படி இருக்கு, இதே அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆடியன்ஸ், அந்த ஆங்கில படங்களை பார்த்த ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போறோம் போது கொஞ்சம் கவனமா தான் போகணும். கொஞ்சம் சுமாரான ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போறது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா, இது 2.2 அளவுக்கு அவ்வளவு விஎஃப்எக்ஸ் டிமாண்டிங் ஃபிலிம் கிடையாது. ஆனா நார்மலா என்னுடைய படங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஎஃப்எக்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த கதைக்கு என்ன விஎஃப்எக்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் யூஸ் பண்ற அன்ரியல் என்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் 3D அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங், மோஷன் கேப்சரிங், எந்தெந்த காட்சிக்கு தேவைப்படுதோ வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான காட்சிகள், இந்த காட்சியை எப்படி விஷுவல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அது எப்படி வித்தியாசமா பண்ணலாம், எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படின்னு போது ஜஸ்ட் கேமராவை தாண்டி வேற சில தொழில்நுட்பங்கள் தேவைப்படும். அது என்ன தொழில்நுட்பம், அது எங்க இருக்கு, யார் பண்றாங்க அப்படின்னு கேட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் வந்து உள்ள கொண்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரி வரம்பில்லாம யோசிப்பேன், அப்படிதான் யோசிக்கணும். யோசிச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணும்போது இது பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்னும் போது அனிச்சையாவே நமக்குள்ள ஒரு வரம்பற்ற கற்பனையும் இருக்கும். அதே மாதிரி பிராக்டிகலா வந்து அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது பிராக்டிகலா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது பியாண்ட் த லிமிட்ஸ் அப்படின் போது ஒரு மாதிரி டோன் டவுன் பண்ணி ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த கொரோனா பீரியட்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை ஒன்று எழுதினேன். ஆனா அது ரொம்ப பெருசு, லைக் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஎஃப்எக்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.